பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பயப்படாதங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்த பயம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்குதில்ல. இது எப்படி நான் செய்ய போறேன், இது எப்படி நடக்கும், என்ன ஆகுமோ அப்படின்ற சில பயம் வருவதற்கு பல காரணம் இருக்குல்ல. அப்படி பலவிதமான காரணம். சிலர் சொல்லுவாங்க, ஒரு காரணம் இல்லை பயமா இருக்குதும்பாங்க. ஒரு காரணமே இல்லாம வெறும் பயம் அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வேத புஸ்தகத்துல 1 நாளாகமம் 28:20 நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது என்ற ஒரு ராஜா தன் குமாரனாகிய சாலமோன் இளம் வயது, கொஞ்சம் வயசுதான் பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிற தேசத்தை ஆளுகிற பொறுப்பு, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பை சொல்லுகிறார். அவருக்குள்ளே இந்த பயம், ஒரு வேலை சூழ்நிலை நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். என்னால் இதை செய்ய முடியுமா, எனக்கு அவ்வளோ அனுபவம்லாம் இல்லையே, எனக்கு வயசு கொஞ்சம் தான் ஆகுது, எனக்கு இதில் பழக்கமே இல்லையே, இவ்வளோ பெரிய ஆலயத்தை எப்படி கட்ட முடியும்? அதை நினைத்த உடனே தேவனுக்கென்று செய்கிற ஒரு பெரிய காரியம் பயம் வருகிறது. தாவீது சொல்றார், நீ பயப்படாத, கலங்காத, கர்த்தர் கூட இருந்து அதை செய்து முடிக்க கிருபை தருவார். உங்களை பார்த்து ஆண்டவர் அதை சொல்லுகிறார். நானும் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த போது பயந்தேன். எப்படி என்னால செய்ய முடியும், நான் எப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும், பயம். ஆண்டவர் தைரியப்படுத்தினா, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இயேசுடிக்கிறார். ஊழியத்தை குறைத்து பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப நாள்மோடியில பார்க்குறீங்க, கட்டடங்கள், ஆத்துமாக்கள் வருவது, ஜனங்கள் வருவது, மிஷினரிகளை அனுப்புவது, இவ்வளவு பெரிய திட்டத்தை 78ஆம் வருஷம் காண்பித்த போது நான் சந்தோஷப்படலை, பயந்தேன். இது எப்படி செய்ய முடியும்? இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு எனக்கு அதுக்கு ஒரு அனுபவம் இல்லை, ஞானமும் கிடையாது, படிப்பும் கிடையாது என்று ஆண்டவர் சொன்னா, நீ பயப்படாத, நான் கூட இருந்து நீங்க ஜெபிக்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று. அப்படி ஆண்டவர் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்ல, அதே ஆண்டவர் தான் சொல்றார், என் மகளே பயப்படாத, என் மகனை பயப்படாத, பொறுப்பை எடுத்துக்க, இந்த காரியத்தை செய், அவன் கூட இருந்து செய்து முடிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறான். அது உங்களுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, கலங்காதேன்னு. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த மகள், இந்த மகனுக்காய் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம் இந்த மகளுடைய உள்ளத்தில் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் அது விலகட்டும். அதை செய்து முடிக்க பலனும் கிருபையும் தைரியமும் கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.